அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைவாக விசாரணை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு காலவரம்பு தேவையில்லை என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைவாக விசாரணை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலவரம்பு நிர்ணயிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 10 பேரிடம் விசாரணை நடத்தி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெறப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறதுங்க. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சார்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஐயன், அதே மாதிரி பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த புகார்களின் மீதான ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழ்நிலையில அந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களை சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவு இன்னைக்கு விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம், கே சுரேந்திரன் அமர்வு அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏற்கனவே 10 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமான மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சனை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வேலைப்பளு அதிகமாக உள்ளது என்றும் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை தொடர்பாக காலவரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி இந்த வழக்கானது விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அஸ்வினி.